நகை ஜெம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு 22 முதல் 30% வரை எக்ஸ்போர்ட் டிராபேக்கை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது குஜராத்தில் அது சார், குஜராத் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்தும் எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம ஏன் வந்து குஜராத்தையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசம்னு சொல்லி போட்டு ஒரு அரசியல் பார்வையாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் அரசியல் பார்வை சொல்ல நான் சொல்கிறேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் அப்படிதான் வந்து அரசியல் படுத்துறாங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தங்கத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம்னு யாரும் உங்களை தடுக்கலையே, கேரளாவில் பண்ண வேண்டாம்னு யாரும் தடுக்கலையே. ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல். திருப்பூருக்கு நம்ம அமைஞ்ச மாதிரி அது அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ அது WTO நார்ம்ஸ்குள்ளே வரலையா அப்படிங்கிற கேள்வி வரும். WTO நார்ம்ஸை வந்து இப்போ ட்ரம்ப் மதிச்சாரா? இன்றைக்கி நம்மளும் அந்த இடத்துல இருக்கோம். அதில் WTOவில் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, உள்நாட்டு உற்பத்திக்கு என்னைக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வருதோ அன்றைக்கி வந்து அந்த நாடு வந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டேட் வழியாக சப்சிடைஸ் பண்ணுங்கள், WTO கொஸ்டின் பண்ணாது. சீனா தான் பண்ணுறான். அவங்களுடைய ஸ்டேட்ஸ் வழியாக நிறையா சப்சிடைஸ் பண்ணுறான். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் வச்சுருக்கோம். மத்திய அமைச்சர்களும் அதை வந்து கேட்டிருக்காங்க, நிறையா ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம்.